சரியா காலை 8:15 வழக்கம் போல அந்த மெட்ரோ ரயில் பயணம். ஆனா அந்த பரபரப்பான பயணத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு ஆழமான உணர்வை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த விளக்கு தொகுப்புல பார்க்க போறோம். மெட்ரோ ரயில் காதல் ரொம்ப அழகான, ஆனா அதே சமயம் மனச உருக்குற ஒரு கதை. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சென்னை மெட்ரோ காலை சரியா 8:15. அந்த கூட்டத்துல தினமும் சந்திக்கிற 2 பேர். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வார்த்தை கூட பேசிக்கிட்டதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துக்குள்ள வெறும் மௌனத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு எப்படி ஒரு ஆழமான பந்தத்தை உருவாக்க முடியும்? கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல. இந்த கதையோட முதல் பகுதி அவங்களோட அந்த அன்றாட பயணத்திலிருந்து தான் தொடங்குது. இங்க 2 முரண்பட்ட உலகங்கள் ஒன்னா சேருதுன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் நைட் டியூட்டி முடிச்சுட்டு ரொம்பவே சோர்வா இருக்கிற ஒரு நர்ஸ் நித்யா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எப்பவுமே சுறுசுறுப்பா ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு ஃபுட் டெலிவரி பாய் அர்ஜுன். முற்றிலும் வேற வேற வாழ்க்கையை வாழ்ற இந்த 2 பேரும் தினமும் சந்திக்கிற அந்த புள்ளிதான் அந்த மெட்ரோ ரயில் கதவு. இப்போ இந்த நீண்ட மௌனத்தை உடைக்க ஏதாவது ஒண்ணு நடக்கணும் இல்லையா? அங்கதான் அந்த திடீர் பிரேக். ரயில்ல ஒரு சடன் பிரேக் போட நித்யா நிலை தடுமாறுறா. அப்போ அர்ஜுன் அவ கைய பிடிச்சு காப்பாத்துறான். ரொம்ப மெதுவா ஒரு சாரி சொல்றான். அந்த ஒரு சின்ன தொடுதல் அவங்க 2 பேருக்கும் இடையில இருந்த அந்த பெரிய சுவரை உடைக்குது. ஒரு சாதாரண பழக்கம் எப்படி ஒரு ஆழமான மரியாதையா மாறுதுன்னு கொஞ்சம் கவனிங்க. நீங்க மாதிரி மக்கள் உயிரை காப்பாத்துற வேலை இல்லையே, அதனால என் வேலை ரொம்ப ஈஸி அப்படின்னு அர்ஜுன் சொல்றான். இந்த ஒரு வார்த்தை நித்யாவுக்கு அவன் மேல இருந்த பார்வையை அப்படியே மாத்துது. இது வெறும் ஒரு ஈர்ப்பு கிடையாது, அதுக்கும் மேல ஒரு பெரிய மரியாதை. சரி, இப்போ கதையோட 2வது பகுதிக்கு வருவோம். அந்த வரவின்மையும் அது உருவாக்குற வெற்றிடமும். நாட்கள் போக போக கதையில ஒரு டென்ஷன் உருவாகுது. முத நாள் நித்யா வரல. சரி, நைட் டியூட்டியா இருக்கும்னு நினைக்கிறான். 2வது நாளும் அவளை காணும். 3வது நாள் அவனோட மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத வெற்றிடம். அப்படியே ஒரு வாரம் ஓடிடுச்சு. அவனோட அந்த டெய்லி ரொட்டீன் மொத்தமா உடைஞ்சு போச்சு. கடைசியா ஒரு ஃபுட் டெலிவரிக்காக அவ வேலை செய்யற அதே மருத்துவமனைக்கு அவன் எதேச்சியா போறான். இங்க கதையோட சூழல் அப்படியே தலைகீழா மாறிடுது. இத்தனை நாளா சத்தமும் கூட்டமுமா இருந்த அந்த மெட்ரோல இருந்து இப்போ ரொம்ப அமைதியான பயமுறுத்துற ஒரு ஹாஸ்பிட்டல் காரிடாருக்கு நாம வந்துட்டோம். அங்க இருக்கிற ஐசியோ கதவுல நித்யா அப்படிங்கிற பேரை பார்த்ததும் அர்ஜுன் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறான். ரத்த புற்றுநோய். நித்யா அர்ஜுன் கிட்ட சொல்ற இந்த வார்த்தைகள் கதையோட மொத்த போக்கையும் மாத்திடுது. அவ ஏன் திடீர்னு வரல, ஏன் உடம்பு இழைச்சு போச்சு, முடி ஏன் உதிர்னது, இது எல்லாத்துக்கும் பின்னால இருக்கிற அந்த கொடூரமான காரணம் இதுதான். இதுவரைக்கும் சொல்லப்படாத அந்த காதல் இப்போ வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்து நிக்குது. இது நம்ம கதையோட இறுதி பகுதி, அந்த மருத்துவமனை அறை. இங்க நாம உண்மையிலே கவனிக்க வேண்டியது அர்ஜுனோட அந்த அர்ப்பணிப்பு தாங்க. நேத்து வரைக்கும் அவனோட பயணம் ரொம்ப கேஷுவலா இருந்துச்சு. ஆனா இப்போ அவன் அந்த மெட்ரோ கதவு கிட்ட அவளுக்காக காத்துக்கிட்டு இல்ல. தினமும் வேலை முடிஞ்சதும் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அவளுக்கு ஜூஸ் வாங்கி தரான், அவளை சிரிக்க வைக்கிறான். முக்கியமா வெளிய உலகத்தோட அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை அவ படுக்கைக்கே கொண்டு வரான். இந்த சூழலை நீங்க அப்படியே கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்களேன். வெளியே நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த இருட்டான அறையில ஒரே ஒரு சின்ன விளக்கு வெளிச்சம் மட்டும்தான். நித்யா ரொம்ப சோர்வா அர்ஜுனோட கைய புடிச்சுக்கிட்டு இருக்கா. ஜன்னல்ல விழுகிற ஒவ்வொரு மழை துளியும் இந்த காட்சியோட கனத்தை இன்னும் அதிகமாக்குது. அந்த நிசப்தத்துல நித்யா ஒரு கேள்வி கேக்குறா, ஏன் காதல சொல்லவே இல்ல? இந்த ஒரு கேள்விதாங்க கதையோட இமோஷனல் கிளைமேக்ஸ். இத்தனை நாளா மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு இருந்த அவனோட உண்மையான உணர்வுகளை அந்த மௌனத்தை உடைக்க வைக்கிற ஒரு வலிமையான கேள்வி இது. இதுக்கு கண்ணீரோட அர்ஜுன் ஒரு பதில் சொல்றான். நீ இல்லாத வாழ்க்கையே நான் யோசிக்கவே இல்ல. உண்மையிலே ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. இந்த வார்த்தைகள் நித்யாவுக்கு ஒரு அழகான நிம்மதியான கடைசி நினைவு கொடுக்குது. ஏன்னா அடுத்த நாள் காலையில அவ இந்த உலகத்தை விட்டே போயிடுறா. கதை எப்படி ஒரு முழுமை அடையுதுன்னு பாத்தீங்களா? அன்னைக்கு அதே 8:15 ரயில்ல அந்த கூட்டத்துல 2 பேரும் ஒன்னா அமைதியா நின்னாங்க. ஆனா இன்னைக்கு அதே ரயில், அதே கதவு, ஆனா அர்ஜுன் மட்டும் அங்க தனியா நிக்கிறான், அவனுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த வெற்றிடத்தை பாத்துக்கிட்டு. இந்த முரண்பாடு நம்ம மனசை ரொம்பவே பாதிக்குது. இந்த விளக்கத் தொகுப்போட முடிவுக்கு நாம வந்துட்டோம். கடைசியா உங்களுக்கு ஒரு சிந்தனைய விட்டுட்டு போறேன். சில காதல்கள் சொல்லாமலே முழு வாழ்க்கையையும் நிரப்பிடும். சொல்லப்படாத ஒரு உறவோட அழகையும் அது கொடுக்கிற ஆழமான வலியையும் இதை விட சிறப்பா சொல்லிட முடியாதில்லையா?